பாடம் 6 நமது நண்பர். இந்த பாடத்தில் அப்பாவோட நண்பர் யார் அப்படின்றத குழந்தைங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. அட, நீங்கள் இன்னும் விளையாட போகவில்லையா? அப்பா வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வராரு. குழந்தைங்க 2 பேரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அப்பா கேட்குறாரு, ஏன் இன்னும் விளையாட போகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, போகவில்லை அப்பா. யாருடன் விளையாடுவது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்பா சொல்கிறாரு, வாங்க வெளியே சென்று விளையாடலாம். நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்கிறேன். விளையாடுறதுக்கு யாரும் இல்லையா? சரி வாங்க, நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். என்னுடைய நண்பர்னா ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பரை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அறிமுகம்னா என்னென்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த பையன் சொல்கிறாங்க, அவர் எங்களுடன் விளையாடுவாரா? உங்கள் நண்பன்னு சொல்கிறீங்க, அவர் பெரியவராக தானே இருப்பார், அவர் எப்படி எங்கள் கூட விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். நெக்ஸ்ட், சொல்கிறேன் வாருங்கள், சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். இப்போ பையன் சரி போகலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி நண்பரை பார்க்க போகிறாங்க. தான் அவர் கூட்டிகிட்டு போன இடம். அப்போது அப்பா சொல்கிறாரு, நான் சிறுவனாக இருந்தபோது நண்பர் என்னை ஊஞ்சலில் ஆட செய்வார். என் நண்பரை பற்றி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இன்னைக்கு நடக்கிறது. இந்த பிக்சர்ஸ் ஃபுல்லுமே அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது நடந்தது. இப்போ அப்பா சொல்கிறாரு, இதுதான் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது. நான் சிறுவனாக இருந்தபோது நண்பர் என்னை ஊஞ்சலில் ஆட செய்வார். என்னுடைய நண்பர் யாருன்னே அப்பா சொல்லாமல் நண்பரை பற்றின க்ளூ மட்டும் கொடுக்குறாரு. என்னென்னா, என்னுடைய நண்பர் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னை ஊஞ்சல்லாம் ஆட வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாப்பா சொல்கிறா, நாங்களும் ஊஞ்சல் ஆடுகிறோம், அப்போ எங்களுக்கும் ஊஞ்சல் ஆடணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறான். இதெல்லாமே இன்றைக்கு, இது அன்று அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது. பிற நண்பர்களுடன் ஒளிந்து கண்டுபிடித்து விளையாடுவோம். நிழலில் ஓய்வு எடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், பிற நண்பர்கள், இந்த நண்பர் இல்லாமல் மற்ற நண்பர்கள் கூட எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒளிஞ்சு கண்டுபிடிச்சி விளையாடுவோம். எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் உட்காந்து நிழலில் உட்காந்து ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சுற்றி இருப்பவற்றை வேடிக்கை பார்ப்போம். ஓய்வெடுக்கும்போது சும்மா இருக்க மாட்டோம், சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு எலி பொந்து போட்டுட்ருக்கா, எலி வலை கட்டிகிட்ருக்கா, குயில் உட்காந்துட்ருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து சிலந்தி பாருங்கள் வலை பின்னிட்டுருக்கா, எறும்பு புத்து கட்டிகிட்ருக்கா, இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பார்த்து ரசிச்சிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கிறது, எங்களுக்கும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, என்னுடைய நண்பர் பசித்தால் நண்பர் எனக்கு பழம் தருவார், நாமும் பழம் சாப்பிடலாமா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. என்னுடைய நண்பர் எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அவர் எனக்கு பழங்களும் தருவார், இப்போ நம்ம பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி இப்போ குழந்தைங்க கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஓ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த குட்டி வயசில் பாருங்கள், அப்பா பழம் சாப்பிட்டுட்ருக்காரா, வாங்கிட்டுருக்காரா மரத்துக்கிட்டேருந்து. ஊதல் செய்து விளையாட இலைகள் தருவார். இப்போ என் நண்பர் பழம் மட்டும் தர மாட்டாங்க, நான் விளையாடுறதுக்கு இலைகள் தருவார். அந்த இலையை சுருட்டி நான் ஊதல்னா என்னதுன்னா விசில் செஞ்சு ஊதி விளையாடுவோம். இலையில் ஊதல் செய்து நாங்களும் ஊதட்டுமா அப்படின்னு குழந்தை கேட்குறா. நீங்கள் சின்ன வயசில் ஊஞ்சல் ஆடினீங்க, இப்போவும் எங்களுக்கு ஆடணும் போல் இருக்குது, ஒளிஞ்சு கண்டுபிடிச்சி விளையாண்டீங்கப்பா, எங்களுக்கும் அது மாதிரி விளையாடணும் போல் இருக்குது, பழம் சாப்பிட்ணும் போல் இருக்குது, அது மாதிரி நீங்கள் இலையில் ஊதல் செஞ்சீங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கும் செய்யணும் போல் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறேன். அவருக்கு தேவையானதை நானும் தருவேன்.
அப்போ எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு, அவருக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன்னு சொல்கிறார். அப்போது அவருக்கு என்ன தேவை? தண்ணீர். இப்போ நாங்களும் தருவோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறார். இத்தனை மகிழ்ச்சிகளை தந்த என் நண்பர் யாரென்று தெரிகிறதா? சின்ன வயசில் ஊஞ்சல் கட்டி விளையாண்டது, ஒளிஞ்சு கண்டுபிடிச்சு விளையாண்டது, அப்புறம் பசிக்கும் போதெல்லாம் பழம் தந்தது, விளையாடுறதுக்கு இலை தந்தது, இது எல்லாமே யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட கேட்குறாரு. ஒரு மரத்துக்கு கீழே தான் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அந்த மரம் தான் அப்பாவுடைய நண்பர். நம்ம கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னாலும் இயற்கை கூட நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறார். ஓ, கண்டுபிடித்து விட்டேன், இனி அவர் எங்களுக்கும் நண்பர் தான், உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் நண்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கண்டுபிடித்து விட்டீர்களா? யார் அந்த நண்பர் அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் மார்க் வருது. யார் அந்த நண்பர் அப்படின்றத நீங்கள் இந்த டேஷில் எழுதும். இந்த பாடத்துக்குரிய பயிற்சிகள் வருவது ப்ளஸ் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. ரெண்டையும் சேர்த்து எழுதணும். வருவதில்லைன்னு போடணும். யார் என்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யார் ப்ளஸ் என்று. யார் ப்ளஸ் என்று. அப்பா சிறுவர்களை டேஸ் அழைத்து சென்றார். எங்கே கூட்டிகிட்டு போனார்? விளையாட அழைத்து சென்றார். இலையில் டேஸ் செய்து ஊதலாம். இலையில் ஊதல் செய்து ஊதலாம். அப்பாவின் நண்பர் டேஷ் மரம். நெக்ஸ்ட் பேஜ். இது வந்து பெயர் எது செயல் எதுன்னு நம்ம எழுத போகிறோம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பெயர் சொல் எது, செயல் அந்த பெயர் வந்து என்ன வேலையை செஞ்சிட்ருக்கு. செயல்னா வேலையை செஞ்சிட்ருக்குன்னு சொல்லு. இப்போது இது வந்து என்ன அப்படின்னா கொடி படர்கிறது. அந்த சென்டென்ஸ் எடுத்து இங்கே எழுதணும். இதில் பெயர் என்னது? கொடி. அது என்ன செயல் செஞ்சிட்ருக்கு? படர்கிறது. அப்போது இங்கே வந்து கொடி படர்கிறதுன்னு எழுதணும். இப்போ பெயர், இந்த சென்டென்ஸில் பெயர் என்னன்னா கொடி. அது என்ன செயல் செஞ்சிட்ருக்கு? படர்கிறது. அதே மாதிரி தான் அடுத்து அத்தை சிரிக்கிறார். பெயர் வந்து அத்தை, செயல் என்ன செயல் செஞ்சிட்ருக்காங்க? சிரிக்கிறார். கெண்டை மீன் நீந்துகிறது. இதில் பெயர் வந்து கெண்டை மீன், செயல் என்ன செயல் செஞ்சிட்ருக்குது? நீந்துகிறது. இங்கே பாருங்க, தம்பி ஆடுகிறான். பெயர் தம்பி, செயல் ஆடுகிறான். இப்போ பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், செயல்னா அவங்க என்ன செயல் செஞ்சிட்ருக்காங்க அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் குழலி படம் வரைந்தால். இதில் 2 பெயர் இருக்குது. குழலின்றதும் பெயர் தான், படம் அப்படின்றதும் பெயர் தான். வரைகிறது அப்படின்றது ஒரு செயல். அப்போ அது வந்து செயலில் வந்துடும். அமுதன் பந்து விளையாடினான். இப்போ பெயர் என்னென்ன வரும்? அமுதன், பந்து பெயர், செயல் வந்து விளையாடினான். நெக்ஸ்ட் கோழி அரிசி தின்றது. இதில் பெயர் கோழி அரிசி, செயல் என்னது? தின்றது.